நமக்கு கொடுக்கிறார். அப்ப வரணும். அந்த கேள்வி யாருமே தனக்குத்தானே எழுப்பிக் கொள்வதில்லை. தன்னுடைய கருத்து குறித்து சந்தேகப்படுவது கூட இல்லை. இப்படி ஒரு கருத்தை பொதுவில் அப்படியான அளவிற்கு நமது நுண்ணுணர்வு துண்டிக்கப்பட்டு இருக்கிறது என்று அப்படிதான் நான் சொல்லுவேன். நான் அப்ப கவிதை குறித்து பேசுவதற்கு நம் சமூகம் பெரிய அளவில் தயாராக வேண்டும். நண்பர்களே, இதை மிக முக்கியமான வேண்டுகோளாக வைக்கிறேன். நான் ஆவேசத்திலேயோ கோபத்திலேயோ பேசவே இல்லை. அப்படி பேசுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த சமூகத்தில் இல்லாமலே போயிடுச்சு. எனில் முதல் விஷயம் என்னோட வேண்டுகோளாக நான் சொல்வது, பெண் கவிதை எழுத்து என்பது சமூகத்தின் மையம், மறுக்க முடியாத ஒரு மொழி இயக்கம். அதை இந்த நூல் வழியாக அவர் முன்வைத்திருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, நாம் நினைப்பது போல என்ன சொல்றது, பெண் எழுத்துன்றது இன்னொன்று இல்லை. அதையும் நம்ம எல்லா இடத்துலையும் பின்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன். மூன்றாவது, நான் விஜயலட்சுமி எல்லோருக்கும் வைக்கும் வேண்டுகோள் என்னன்னா, முடிந்த அளவு வீட்டுக்கும் ரொம்ப முக்கியம்னு நினைப்பேன் நான். இவர் கவிஞர் என்று சுட்டி காட்டுகிற ஒரு பெருவாய்ப்பு ஒரு வீட்டில் ரொம்ப அழகா இருக்கும். ஒரு விளக்கின் சுடர் போல இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வாய்ப்பை சமூகத்துக்கு வழங்கக்கூடிய ஒரே ஆள் கவிஞர் தான். அதிலும் பெண் கவிஞர் தான் நினைக்கிறேன். அந்த வேலையை மிக அழகாக செய்ய துணிந்திருக்கிறார் இந்த தொகுப்பின் வழியாக விஜயலட்சுமி. ஒரே ஒரு கவிதை மட்டும் நான் வாசித்தேன். நிறைய குறிப்பெடுத்தேன். நான் நிறைய இடத்துல ரொம்ப அழகாக அவங்களால இந்த பாருங்க, கண்களுக்குள் ஒளிந்திருக்கும் தேடல் தட்டானின் நிலையில்லா பரத்தலை கொண்டு இருக்கிறது. அப்படி நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே போவாங்க. மது ஊறிய கனிகளை பரிமாறினார். கூதலில் உரசின மரங்கள் பற்றி எரிகிறது காடு. பூனைகளின் கண்கள் இவ்விரவிலும் ஒளிர்கின்றன. வெங்காய தாள்களை முறித்தன்ன வீச்சம். அடற்கானகத்தின் பெருவேட்டை நிலத்தில் அவனும் அவளும் கிழங்கு அழகின்றனர். இவர்களின் பெருமூச்சின் லயங்களுக்குள் உலகம் உறங்குகிறது. புலர்கிற கதிரொளி, பறவைகளின் துடியொலி, சிலிர்க்க சிலிர்க்க மிச்சமில்லாமல் பருகிய தேரல், முறுக்கேறி காலங்கள் பிறழ வெண்ணிற பிச்சிப்பு சூடியவாறு மீண்டும் மடலூர தொடங்கின. தீரா தனிமையின் மாளா வெறுமையோடு வீசப்பட்டிருக்கிறது தேரல் தீர்ந்த குடுவை. ஒரு சித்திரத்தை அவர்
வியப்பாக பேசக்கூடிய புத்தகம். கதை நாயகன் ஹாரி பாட்டர் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன். காரணம், அந்த கதையில் அவன் செய்யும் நல்ல செயல்கள். ஒருவருக்கு ஒரு துன்பம் ஏற்படுகிறது என்றால் எதை பற்றியும் யோசிக்காமல் சமயோஜன புத்தியுடன் அவன் செயல்படக்கூடிய விதம் அந்த புத்தகத்தை பெரும் வியப்புக்குள்ளாக்கியது. ஹாரி பாட்டர் செயல்களில் நம் அனைவராலும் ஏற்றுக்கொள்ள புத்தகமாக இருக்கிறது. இதன் ஆங்கிலத்தில் நம்ம மிரர் நியூரான் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நமக்கு பிடிச்ச ஒருத்தங்களோட அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய பேச்சுகள், அவருடைய நடைமுறை பாவனைகளை நம்ம அப்படியே பின்பற்றுவது. அவருடைய நடைமுறை பாவனைகளை அப்படியே பின்பற்றுவதுதான் ஹாரி பாட்டருக்கு அந்த நாவலில் வரக்கூடிய அந்த கதையை படித்தவர்களும் அதையே தான் அப்படியே பின்பற்றுகிறார்கள். ஒரு புத்தகம் இதைத்தான் செய்ய வேண்டும், இதைத்தான் எழுத்தாளர்களும் விரும்புகிறார்கள். அந்த வகையில் நம்மை நல்ல செம்மையான முறையில் பயன்படுத்துவதற்கான நல்ல புத்தகங்களை வாசகர்கள் வாங்க வேண்டும், அதுவும் மிக குறைந்த விலையில் வாங்க வேண்டும் என்பதற்கான ஒரு குறிக்கோளுடன் செயல்படக்கூடிய ஒரு இதுதான் பப்பாசி. அது மிக சிறப்பாக 49 ஆண்டுகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்த வருடம் 50வது ஆண்டு விழா, கோல்டன் ஜூப்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய பொன் விழா ஆண்டாகவும் அது சிறப்பாக செயல்பட உள்ளது. அதுக்கு வாழ்த்துக்கள். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளாடி போகலாம். இப்போ சிறப்புரை வழங்கக்கூடிய நேரம். வரவேற்புரையாற்றிய செயற்குழு உறுப்பினர் பப்பாசி திரு பாலமுருகன், வீரபாலன் ஆகியோருக்கு இந்த சிறப்புரையில் எனக்கு பிறகு உரை நிகழ்த்துவதற்காக விருந்திருக்கிற என்னுடைய மூத்தவர்களான இரட்டை பாரதிகளான கவிதா பாரதிக்கும் யுக பாரதிக்கும் நன்றி உரையாற்ற வருகை தந்திருக்கிற மரியாதைக்குரிய செயற்குழு உறுப்பினர் பப்பாசி தோழமை பூபதி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தக திருவிழாவில், இந்த பெரிய அரங்கத்தில் இன்று உரையாற்ற கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு பெரிய மகிழ்ச்சி அளிக்கிறது. குறிப்பாக நவீன இலக்கிய படைப்பாளிகளுக்கு இது போன்ற ஒரு அரங்கத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய தூரம் என்னவென்று எனக்கு தெரியும். உரையை எப்படி ஆற்றுவது அல்லது உரையை வெகுஜனத்திற்கு முன்வைப்பது தொடர்பாக நவீன படைப்பாளிகளுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னவென்று தெரியும். கிட்டத்தட்ட மாவட்டம் தோறும் நடைபெறுகிற புத்தக திருவிழாக்களில் நான் உரையாற்றி இருக்கிறேன். ஒரு பண்பாட்டை புத்தகங்களின் வழியாக வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கமாக இந்த புத்தக திருவிழா அமைந்திருக்கிறது. இந்த உரையை கேட்பதற்காக அரங்கத்தில் குவிந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, குமரிக்கல் பாளையம் என்று ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் குமரிக்கல் பாளைய நடுகள். அந்த நடுகல்லை சமீபத்தில் நான் என்னுடைய நண்பர்களோடு ஈரோட்டுக்கு சென்றிருந்த பொழுது பார்க்க போயிருந்தேன். அந்த நடுகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு மக்கள் வாழக்கூடிய இடத்துக்கும் இடையே நிறைய தூரம் இருக்கிறது. ஆனால் அந்த நடுகல்லை தொடர்ந்து மக்கள் வழிபட்டு கொண்டே இருக்கிறார்கள். சின்ன சின்ன மண் குடங்கள்